நீ திரு மகாலட்சுமியின் கணவனாக இருக்கிறாயே, அப்ப மகாலட்சுமியின் கணவன்னா அதுக்கேத்த மாதிரி அலங்காரத்தோடு இருந்தாதானே லக்ஷ்மி விரும்புவாள். அந்த லக்ஷ்மியை என்னன்னு சொல்றா பாருங்கோ, திரு உடையாள் மணவாளான்னா திரு என்னும் செல்வத்தை உடையவளுடைய கணவனேன்னு அர்த்தம். அப்போ மகாலட்சுமிகிட்ட என்ன செல்வம் இருக்கு? இங்கதான் அற்புதமான வியாக்கியானம் மணவாள மாமுனிகள் பண்றார். மகாலட்சுமிகிட்ட இருக்கும் செல்வம் யாருன்னா, கிருஷ்ணா நீதான் அந்த செல்வம். அப்ப இங்க திரு என்பது லக்ஷ்மியை குறிக்கலையாம், கிருஷ்ணனை குறிக்கிறதாம். அப்போ திரு உடையாள், செல்வத்தை உடையவள், உன்னை தன் செல்வமாக. மகாலட்சுமி மத்த செல்வத்தையா விரும்ப போறா? பெருமாள் தானே அவளுக்கு செல்வம், பெருமாள் திருவடிதானே அவள் விரும்பும் செல்வம். அப்போ மகாலட்சுமி விரும்பக்கூடிய திருவாக இருக்கும் உன்னை தங்கிட்ட நன்கு வைத்துக் கொண்டிருக்கிறாளே, தன்னுடைமையாக கொண்டிருக்கிறாளே பிராட்டி, திரு உடையாள், திருவான உன்னை உடைய அந்த மகாலட்சுமிக்கு மணவாளா, கணவனாக இருப்பவனே. மணவாளன்னா கணவன் அர்த்தம். அப்ப திருவுடையாள் மணவாளா, உன்னையே தன் செல்வமாக கொண்ட லக்ஷ்மிக்கு கணவனாக இருப்பவனே, அந்த லக்ஷ்மிய ப்ளீஸ் பண்ணணுங்கிறதுக்காக திருவரங்கத்தே கிடந்தாய். ஸ்ரீரங்கத்துல இவர் ஏன் பள்ளி கொண்டாராம்? மகாலட்சுமி தாயார் எல்லா ஜீவாத்மாக்கள், நாம தான் எல்லா ஜீவாத்மாக்களும் மோட்சம் வரணும், வைகுண்டத்தை வந்தடைய வேண்டும்னு மகாலட்சுமி ஆசைப்படுறா. அதுக்கு பெருமாள் ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாதான் மகாலட்சுமி திருப்தி அடைவா. அப்போ பிராட்டிய ப்ளீஸ் பண்றதுக்காக, அவளுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக அவள் விரும்பும் திருவரங்கத்திலே கிடந்தாய் பள்ளி கொண்டவனே. ஆதிசேஷன் மீது ரங்கநாதனா, பெரிய பெருமாளா ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டு பூமியில் உள்ள கடைசி ஜீவாத்மாவை வைகுண்டம் அழைத்து செல்லும் வரை இங்கிருந்து புறப்பட மாட்டேன் என்று பிராட்டியை ப்ளீஸ் பண்றதுக்காக, ஜீவாத்மாக்களை காப்பாத்தி வைகுண்டம் அழைத்து சென்றால்தான் அவள் மகிழ்வாள் என்பதற்காக திருவுடையாள் மணவாளா, மகாலட்சுமியின் கணவனே, அவளை ப்ளீஸ் பண்றதுக்காக திருவரங்கத்தே கிடந்தாய். ஸ்ரீரங்கத்தில் எங்களையெல்லாம் காப்பதற்காக பள்ளி கொண்டிருப்பவனே, மல்லிகை பூச்சூட்ட வாராய்.